இப்போது எங்கள் ஊரில் ஸ்னோ பேஞ்சிட்டு கொஞ்சம் நின்றுச்சு. புது வெள்ளை மழை எங்கே பார்த்தாலும் பொழிஞ்சு நின்றுச்சு. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வெள்ளையாக இருக்குது. எங்கள் வீட்டு நாய் இப்போது வெளியே போயிட்டுருக்கு. எங்கள் வீட்டு பின்னாடி இருந்தால் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ எங்களுக்கு இங்கே பயங்கரமாக குளிருது. ஆனால் எங்கள் வீட்டு நாயை பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் மெதுவாக நடந்து போகிற மாதிரி நடந்து போயிட்டுருக்கு. அதுக்கு ஒன்றும் குளிர்ற மாதிரி தெரியல. வீட்டு பின்னாடி அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிட்டு இப்போ வந்து இங்கே நின்றுட்டுருக்கு ரைலி. நானும் கொஞ்சம் நேரமாக கூப்பிட்டுட்ருக்கேன். அது வீட்டுக்குள்ளே வர மாதிரி தெரியலை. ரைலி வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கு. ரைலி என்ன பண்ணுறடா? ரைலி உள்ளே வாம்மா, குளிர்லையா உனக்கு? வீட்டுக்குள்ளே வா. ஸ்னோ சாப்பிட்றியா ரைலி? ரைலி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்னோவில் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டுருக்கு. ஸ்னோவை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கு. வாங்க நம்ம சூடாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம இன்றைக்கி ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகம்புரம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப எளிமையான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். கனி இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்ல போகிறாங்க. நம்ம இன்னைக்கு 3 பொட்டேட்டோ வச்சு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எனக்கு கூட அவ்வளோ பிடிக்கும். அம்மா பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால அண்ட் வந்து பொட்டேட்டோ இல்லைன்னா எல்லாரும் ரொம்ப சோகமாக இருப்போம். அதனால நீங்களும் இது பண்ணணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு 5 பெரிய நீளமான உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து ரசட் பொட்டேட்டோஸ்னு கடையில் விற்கிது. அதை நான் வாங்கி வச்சுருக்கேன். உங்கள் ஊரில் என்ன உருளைக்கிழங்கு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியில் தேய்ச்சி கழுவி உருளைக்கிழங்கு மூழ்கிற வரைக்கும் நல்லா தண்ணியை ஊற்றி இப்போது நான் வேக வைக்க ஆரம்பிக்க போகிறேன். இந்த மாதிரி நீளமாக பெருசாக இருந்தால் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வெட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்குல தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய போகிறேன். மிச்சம் 2 உருளைக்கிழங்கை வெட்டி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து எடுத்து பயன்படுத்துறதுக்காண்டி நான் மொத்தமாக இப்போ வேக வச்சு வைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை உருளைக்கிழங்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வேக வைக்க ஆரம்பிங்க. இப்போது ஹை ஃப்ளேமில் மூடியை போட்டு வேக விடுங்க. இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரத்தில் கொதிக்க ஆரம்பித்தோன்னே பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் மூடியை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அடுப்பை குறைச்சிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பியும் மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அடுப்பில் வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம எத்தனை உருளைக்கிழங்கு எடுக்கிறோம், என்ன வகையான உருளைக்கிழங்கு எடுக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி இந்த நேரம் மாறும். இப்போது நம்ம கத்தியை விட்டு குத்தி பார்க்கலாம். நீங்கள் குத்தி பார்க்கையில் நரிச்சுன்னு இருக்கக்கூடாது, அதாவது வேகாமல் இருக்கக்கூடாது, உள்ளே வெந்த மாதிரி இருக்கணும். அதை மட்டும் பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு வெந்து குழஞ்சிடக்கூடாது. இப்போ கொஞ்சம் நரிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு நம்ம திருப்பியும் இதே மாதிரி பண்ணி பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 6-7 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் திருப்பியும் பார்க்குறேன். இப்போ அடுப்பில் வச்சு கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கத்தியை விட்டு பார்க்குறேன். இப்போது கத்தி நல்லா உள்ளே போகுது. உள்ளேயும் நல்லா மெதுவாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, நரிச்சுன்னு இல்லை. ஸோ இதுதான் சரியான பக்குவம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பு அமர்த்திடலாம். இப்போ வெந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்படியே சுடு தண்ணியில் விட்டிங்கன்னா கூடுதலாக வெந்துடும். அப்புறமா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஒழுங்காக வெட்ட முடியாது. இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் ஆறிக்கிட்டு இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா ஆறின பிறகு ஒரு 1/2 மணி நேரம் to 3/4 மணி நேரம் வெளியே வச்சு ஆறின பிறகு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நான் ஃப்ரிட்ஜில் வந்து 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் டைம் கிடைக்கிற மாதிரி உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போது ஃப்ரிட்ஜில் இருந்து உருளைக்கிழங்கு எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நான் வெட்டி வச்சுட்டேன். இப்போ 2வது எடுத்து வெட்டிகிட்ருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு பாதி தோலோடு வச்சு வெட்டுறேன். இன்னொரு பாதியை தோல் இல்லாமல் வெட்ட போகிறேன். இது உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு இப்படி குறுக்கில் வெட்டிட்டு அப்புறமா நீளமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வெட்டுற மாதிரி வெட்டிக்கலாம். நான் மொத்தம் 3 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை 2 பேட்சாக பண்ண போகிறேன். ஸோ ஒரு 1.5 உருளைக்கிழங்கு அளவு எடுத்து அதில் மசாலாலாம் கலந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் பாப்ரிக்கா நான் சேர்க்குறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருங்க. இந்த பாப்ரிக்கா வந்து பார்க்க தான் கலராக இருக்கும், அவ்வளோவா உரப்பு இருக்காது. அதனால் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம வெள்ளைப்பூடு சேர்க்க போகிறோம். இப்போது வெள்ளைப்பூடு பல்லை வந்து 4-5 எடுத்து தட்டி இதில் சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எலுமிச்சம்பழ சாறு வேணும்னா நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் அதை சேர்த்திங்கன்னா உப்பை வந்து பார்த்து போடுங்க, இல்லாட்டி ரொம்ப உப்பு வைக்கிற மாதிரி இருக்கும். எலுமிச்சம்பழ சாறு சேர்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஒரு புளிப்பு சுவையோடு ரொம்ப சுவையாக இருக்கும். இது உங்களோட விருப்பம். இப்போ மசாலா வேணாம், ப்ளெயினாக தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறுமனை உப்பும் எலுமிச்சம்பழ சாறையும் இந்த எண்ணெயில் கலந்து வச்சுருங்க. இப்போ இந்த மசாலா கலவையை அப்படியே நம்மளோட வெட்டி வச்ச உருளைக்கிழங்குல போட்டு கையிலே மெதுவாக அப்படியே எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கலந்து வச்சுருங்க.
மசாலா கலவையை கொஞ்சம் ஜாக்கிரதையாக அப்படியே கலந்து விடுங்க, இல்லாட்டி உருளைக்கிழங்கு வந்து உடஞ்சி போயிடும். இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஏர் ஃப்ரையர் இல்லாதவங்க அவனில் பண்ணலாம். அவன் இல்லாதவங்க இதை அப்படியே நீங்கள் எண்ணெயில் பொரித்து மிதமான சூட்டில் பொரித்து எடுத்து நீங்கள் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரை ப்ரஷில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அப்படியே தடவி விடுறேன். எண்ணெயை தடவிட்டு நம்ம டெம்பரேச்சர் 400 வச்சு ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணுவோம். ஏர் ஃப்ரையரோ அவனும் இல்லாதவங்க எண்ணெயில் பொரிக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு இரும்பு தோசைக்கல்லை காய வச்சு அதில் வந்து நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். இரும்பு கல்லில் பண்ணால் தான் நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போது மெதுவாக அப்படியே போட்டு ஒரு 2 நிமிஷமாக ஒவ்வொரு சைடாக திருப்பி போட்டு இதை பண்ணணும். இப்போ நம்ம ஏர் ஃப்ரையர் வந்து ப்ரீஹீட் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு சிங்கிள் லேயரில் அப்படியே அடுக்கி வச்சு நம்ம இப்போது ஏர் ஃப்ரையரில் வேக வைக்க போகிறோம். டெம்பரேச்சர் 400 வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நம்ம தோசைக்கல்லை பார்க்கலாம். தோசைக்கல் இல்லாட்டி நீங்கள் ஒரு இரும்பு சட்டியில் கூட அதை பண்ணலாம். நான் ஒரு சைடாக ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அடுத்து திருப்பி விட்டேன். உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு 4 நீளமான 4 சைடையும் அப்படியே மெதுவாக திருப்பி விட்டு நீங்கள் இதை பண்ணணும். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே காலி ஆயிரும். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி பாதி காலி ஆயிடுச்சு. இப்போது வாங்க நம்ம ஏர் ஃப்ரையர் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஏர் ஃப்ரையரில் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம இப்போது இந்த முடிய போகுது 10 நிமிஷம் சைக்கிள். நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்தால் நல்லா வெந்திருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் மொறுன்னு ஆகணும். அதனால இதெல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைஸ் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். இப்போது ஒரு மரக்கரண்டி எடுத்து அப்படியே மெதுவாக உடையாமல் அப்படியே திருப்பி விட்றேன். நீங்கள் இது கையில் பண்ணலாம், இல்லாட்டி கரண்டியை வச்சு பண்ணலாம். பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். நீங்கள் கூடுதலாக வேக வைக்காதீங்க, ஏன்னா கருகிடும். 2 நிமிஷம் பண்ணி வச்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டு செக் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூடுதல் டைம் வச்சுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டேன். திருப்பியும் ஏர் ஃப்ரையரை உள்ளே வச்சு 2 நிமிஷம் வேக வைக்கிறேன். இது மாதிரி நீங்கள் 2 நிமிஷமாக கூட்டிக்கிட்டே போங்க, இல்லாட்டி நிறைய நேரம் மொத்தமாக வச்சிங்கன்னா கருகிடும். இப்போ நம்மளுக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரை திறந்து பார்க்குறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா வெந்துருச்சு, மொறுன்னு இருக்குது. எனக்கு இது போதும், இதோடு நிறுத்திடுறேன். மற்ற 2 உருளைக்கிழங்கையும் இது மாதிரி நீளமாக வெட்டி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். எப்போ தேவையோ அப்போ எடுத்து நான் மேரினேட் பண்ணி நான் பொரிச்சிக்குவேன். நீங்கள் மேரினேட் பண்ணியும் உள்ளே வச்சிடலாம், உங்களுக்கு எது வசதியோ அதை பண்ணிடுங்க. இப்போ நம்ம தயாரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஆரோக்கியமான எளிமையான வீட்டிலே செஞ்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.